அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இதற்கு வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி என்று கூறி அமைகிறேன். திரு கோவிஞானி அவர்களை பற்றி மிகவும் சுவாரஸ்யமான அறிமுகம் வழங்கிய திரு தமிழக அவர்களுக்கு நன்றி. அறிமுகம் செய்யப்பட்டுவிட்டாலும் சில வார்த்தைகள் திரு கோவிஞானி அவர்களை பற்றி. ஒரு தமிழாசிரியராக தனது வாழ்க்கை தொடங்கிய இவர் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் இலக்கியத்தில் தீவிர சிந்தனையாளராகவும் கோட்பாட்டாளராகவும் திறனாய்வாளராகவும் இயங்கி வருகிறார். இடைவிடாது இயங்கி வரும் ஆய்வு அறிஞர் ஞானிக்குள் தமிழ் இயங்குகிறது என்றுதான் வர்ணிப்பார்கள். தமிழின் நவீன இலக்கியங்களை மார்க்சிய நோக்கில் ஆராய்ந்தவர்களில் முதன்மையாளர். நுட்பமான இலக்கிய அறிவு பேரிலக்கியங்களை திறந்த மனதுடன் அணுகுகின்ற பண்பு கொண்டவர். இவர் நிகழ் என்ற சிற்றுகளில் பல ஆண்டுகளாக தமிழில் புதிய இலக்கியத்திற்கான களமாக நடத்தி வந்தவர். இதுவரை இவர் 24 திறனாய்வு நூல்களையும் 12 தொகுப்பு நூல்களையும் 4 கட்டுரை தொகுதிகளையும் 2 கவிதை நூல்களையும் எழுதியிருக்கிறார். இது தவிர தொகுப்பாசிரியராகவும் பல நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். இவர் எழுதிய புத்தகங்களில் இந்தியாவில் தத்துவம் கலாச்சாரம், கடவுள் ஏன் இன்னும் சாகவில்லை, தமிழ் நாவல்களிலும் தேடல்களிலும் திரட்டலிலும் மறுவாசிப்பில் தமிழ் இலக்கியம் ஆகியவை மிக முக்கியமாக கருதப்படுகின்றன. இவருடைய நீண்ட கால தமிழ் சேவைக்காக விளக்கு விருது, தமிழ் தேசிய செல்வன் விருது, தமிழ் தேசிய திறனாய்வு விருது, பாரதி விருது ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது மேடையில் அமர்ந்திருக்கும் விழா நாயகர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு பேராசிரியர் திரு செல்வா கனகநாயகம் அவர்களை திரு கோவிஞானி அவர்களுக்கு தமிழ் இலக்கிய தோட்டத்தின் இயல் விருதினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐராவதம் மகாதேவன் அவர்கள். ஐராவதம் மகாதேவன் அவர்கள் திருச்சியில் உள்ள வடநாட்டு கல்லூரியிலும் பிறகு சென்னை பல்கலைக்கழகத்திலும் கல்வி பயின்றவர். இந்திய ஆட்சி பணியில் 33 வருடங்களும் தினமணி இதழில் ஆசிரியராக 4 வருடங்களும் பணிபுரிந்தார். இவருடைய தினமணி காலத்தில் தமிழ் மொழியில் பரவலான எழுத்து பாவனை தூய தமிழ் சொற்களின் அறிமுகத்தால் பெரும் மாற்றம் அடைந்தது. தமிழ் எழுத்துகளின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து இவர் நடத்திய நீண்டகால ஆராய்ச்சிகளுக்காக சர்வதேச புகழ் இவரை தேடி வந்தது. கல்வெட்டு ஆராய்ச்சிகளில் இவர் காட்டிய அர்ப்பணிப்பும் உழைப்பும் தொல் தமிழ் குறித்தும் பண்பாடு வரலாறு குறித்தும் தீர்க்கமான முடிவுகளை எட்டவும் உறுதியிருக்கிறது. இவர் நாம் வாழும் காலகட்டத்தின் மாபெரும் ஆய்வாளர் என்பதை பல்துறை அறிஞர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். பிராமி எழுத்துமுறை தமிழகத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் பரவியது என்பது, அந்த நூற்றாண்டிலேயே எழுத்தறிவு தோன்றியது என்பதையும் ஆராய்ச்சியின் மூலம் நிறுவியிருக்கிறார். இவருடைய ஆராய்ச்சிகளுக்காக இந்திய அரசு இவருக்கு 2009ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருதையும் வழங்கியிருக்கிறது. தற்பொழுது திரு ஐராவதம் மகாதேவன் அவர்களுக்கு திரு செல்வா கனகநாயகம் மறுபடியும் விருதை வழங்குவார். தேங்க்யூ சார். கையில் வச்சுக்கோங்க. சாரி சார். தற்பொழுது ஏற்புரை வழங்குமாறு திரு கோவிஞானி அவர்களை வெளியே கொடுக்கிறோம். மரியாதைக்கும் பேரன்புக்கும் பெரியவர்களே, அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான என்னை பொறுத்தவரை விடுதலை என்பதை நான் பெரிதாக எதிர்பார்ப்பதில்லை, விரும்புவதில்லை. என்றாலும் கூட கோவையில் உள்ள என்னுடைய 2 நண்பர்கள்
நண்பர் முத்துக்குமார், நண்பர் தேவதர் விடாப்பிடியாக என்னை வற்புறுத்தி என்னை பற்றி விவரங்களை எல்லாம் தொகுத்து கனடா இலக்கிய தோட்ட முகவரிக்கு அனுப்பி வைத்தார்கள். நான் சற்றும் எதிர்பாராத முறையில் இந்த விருது எனக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இலக்கிய தோட்ட அமைப்பாளர்களுக்கும் என்னை தெரிவு செய்த நடுவர்களுக்கும் இந்த பரிசளிப்பு விழாவின் போது வருகை தரக்கூடிய பெரியவர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய என் சார்பில், என் குடும்பத்தின் சார்பில், நண்பர்கள் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலும் அரங்கிலும் அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இவ்வளவு பேர் இங்கு அமர்ந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியையும் வியப்பையும் தருகிறது. ஒரு சிலர் பெயரை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் என்றாலும் ஒரு சமயம் சில முக்கியமான சிலரது பெயரை நான் தவற விட்டு விடுவேனோ என்ற எண்ணத்தில் சிலருடைய பெயரை நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை. என்றாலும் கூட என்னை மரியாதை செய்யும் வகையில் என் மீது பேரன்பு கொண்ட எஸ்போ அவர்களும் துணைவியார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அதே போலவே செம்மொழி நிறுவன சிறப்பு அலுவலர் ராமசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அறிஞர் வாசை குலசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பூர்ணச்சந்திர ஜீவா என்னுடைய அருமையான நண்பர், சிந்து வெளி எழுத்துக்களை பற்றிய விரிவான ஆய்வுகளை அவர்கள் மேற்கொண்டவர், அவர் வந்திருக்கிறார். இப்படி பலரும் இந்த அரங்கில் வந்து கொள்கையிருக்கிறார். மேடையிலும் தமிழவன், ஜெயமோகன், பி அரசு முதலிய என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர்கள் கூடியிருக்கின்றார்கள். ஐராவத மகாதேவன் அவர்களோடு எனக்கும் இந்த விருதை வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை புலப்படுத்திக் கொள்கிறேன். குறிப்பாக இன்னொருவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். என்னுடைய எழுத்துக்களை, திறனாய்வு நூல்கள் பலவற்றை மிகுந்த விருப்பத்தோடு அன்பான முறையில் தானே விரும்பி ஏற்றுக்கொண்டு வெளியிட்டவர், தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றவர் காளியர் திரு சங்கு சுந்தரம் அவர்கள். அவரும் அவருடைய துணைவியாக இங்கு வந்திருக்கிறார். அவர்களுக்கு நான் சிறப்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பேருதவிகளை என்று சொன்னால் எனக்கு இத்தனை பெரிய அறிமுகம் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை என்று நம்புகிறேன். சரி, இந்த நன்றி கூறக்கூடிய இந்த முதல் பகுதியை இத்தோடு நிறுத்திக் கொண்டு என்னை பற்றி மேடையில் பி அரசு, தமிழவன், ஜெயமோகன் ஆகியவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு கருத்தரங்கு என்று சொன்னால் அவர்களோடு நான் இன்னும் சிலவற்றை விவாதிக்க முடியும். ஆனால் ஒரு விழா போன்ற ஒரு அமைப்பு என்பதனால அவர்களுடைய பேரன்புக்கு என்னுடைய நன்றியை மட்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மற்றபடி ஒரு 40 ஆண்டு காலத்தில் நான் விடாப்பிடியாக, இப்படி சொன்னால் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நான் தமிழோடு வாழ்ந்திருக்கிறேன், மார்க்சியத்தோடு வாழ்ந்திருக்கிறேன். தமிழையும் மார்க்சியத்தையும் ஒரு புள்ளியில் இணைத்திருக்கின்றேன் என்று நான் உறுதியாக நம்பி இங்கு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் மார்க்சியவாதிகள் பலருக்கு என்னுடைய இந்த கருத்து உருவாக்கம் என்று சொல்ல